இன்னொன்னு இப்ப அடுத்தது இப்ப முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம். முதலமைச்சர் இதுவரைக்கும் பதவியில் துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து இந்த 7 நாடுகளுக்கு பயணம் சென்றிருக்கின்றார்கள். இதுல மொத்தம் அவர் கையெழுத்து போட்டது, அந்த நாட்டுக்கு கையெழுத்து போட்டது 66 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOU. அவற்றின் உத்தேச முதலீடு பார்த்தீங்கன்னா 34,014 கோடி, 34,000 கோடி அப்ராக்சிமேட்டா. வேலை வாய்ப்புகள் எண்ணிக்கை உத்தேசமாக 47,650. இது அரசாங்கம் கவர்மெண்ட் சொன்னது. கிட்ட 46,000 பேருக்கு வேலை. இதுல என்ன வேடிக்கைன்னா, முதலமைச்சர் கையெழுத்து போட்டார் இவ்வளவு நாடுகளுக்கு போய் அதுல ஒரே ஒரு பைசா முதலீடு கூட இது வரைக்கும் வந்ததில்லை. பிறகு எதுக்கு முதலமைச்சர் அவர் நேரத்தையும் வீணாக்கி இருக்கிறாரு, நம்மளுடைய பணத்தை, மக்களுடைய வரி பணத்தை வீணாக்கிட்டு இவ்வளோ நாடுகளுக்கு 7 நாடுகளுக்கு எதுக்கு போனோம், என்ன விளம்பரம் அங்க? முதலமைச்சர் பதில் சொல்லணும். இப்போ the CM should answer the people. எதுக்கு போனாரு, ஏன் இன்னைக்கு வரைக்கும் வரல? அதாவது மொத்தம் தொழில் முதலீடுகளில் மதிப்பில் வெளிநாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் அளவு வெறும் 3% தான். நான் சொல்றது இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்கல்ல, மொத்தம் தொழில் வெளிநாட்டினுடைய முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 3% தான் மொத்தத்தில். மற்றதெல்லாம் டாடா, அஜெண்டா, அதானி, நம்ம இந்திய கம்பெனிஸ் தான் பண்றாங்க. வெளிநாட்டு முதலீடு வெறும் 3% தான் இது வரைக்கும் வந்திருக்கு. வெளிநாட்டுகளில் இது வரைக்கும் வெறும் 34,000 கோடி அளவுக்கு முதலீடு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். வெளிநாட்டிலிருந்து இதுவரைக்கும் MOUs பார்த்தீங்கன்னா 34,000 கோடிக்கு உறுதி அளிக்கப்பட்டிருக்கு. அது ஒன்றும் வரல, அவ்வளவுதான். இப்போ சமீபத்தில் ஹுவாங் செங் என்டர்பிரைசஸ் நிறுவனம், ஒரு கொரியன் கம்பெனி, இது தோல் அல்லாத காலணி, நான் லெதர் ஃபுட்வேர், கொரியன் கம்பெனி ஹுவாங் செங் என்டர்பிரைசஸ். இவங்க நம்ம தென் மாவட்டத்தில் கங்கை கொண்டான்ல அங்க நாங்க 1,720 கோடி முதலீடு செய்வோம் என்று கையெழுத்து போட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அந்த செய்த கம்பெனி இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீரென்று இந்த கம்பெனி ஆந்திராவுக்கு போயிருக்கு. ஆந்திராவில் இதே கம்பெனி 2,800 கோடி ரூபாய்க்கு நாங்கள் அங்க முதலீடு செய்வோம் என்று தமிழ்நாட்டில் கையெழுத்து போட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்பு முதலமைச்சர் முன்னிலையில் தான் கையெழுத்து போட்டாங்க. தென் மாவட்டத்தில் அங்க கங்கை கொண்டான் அங்க இருக்கின்ற தொழில்பேட்டையில நாங்க பண்ணுவோம் 1,700 கோடிக்குன்னு. ஒரு சில மாதங்களில் ஏன் இந்த கம்பெனி ஆந்திராவுக்கு போனோம், என்ன காரணம்? முதலமைச்சர் விளக்கி சொல்லணும், தொழில் அமைச்சர் சொல்லணும், ஏன் போயிட்டாங்க, ஏன்? இந்த கேள்வி எல்லாம் தான் கேட்கிறாங்க. ஏன்? என்ன ஊழல் தான், வேற என்ன?